இல்லை ஒரு படத்துக்கு விமர்சனம் பண்ணுங்க பண்ணாதீங்கிற உரிமை வந்து அந்த யூடியூபர்ஸுக்கு தான் இருக்குது. உங்களை ஒரு படமாக மதிக்கலன்னு தான் அர்த்தம். அவங்க எதை போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்களோ அதை போடுறதுக்கு வராங்க, அவ்வளோதான். இப்போ பெரிய படத்தை பற்றி நீங்கள் ஒரு ரிவ்யூ போட்டிங்கன்னா அதை ஒரு லட்சம் பேர் பார்ப்பான். அவங்களுக்கு அதனால் வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ் இருக்குது. சின்ன படத்தை போடும்போது அவ்வளோ பேர் பார்க்க போகிறதில்ல. அப்போ எதுக்கு வந்து நாங்கள் ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு கேமராமேனோ ஒரு எடிட்டரு ஒரு எதுக்கு போய் நிற்க வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்போ பெரிய படங்களுக்கு தான் இங்கே மரியாதைங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இப்போ விமர்சகர்கள் திட்டமிட்டு கங்குவா படத்தை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதையே நம்மளால ஏற்றுக்க முடியாது. படம் பண்ணலாம் இருந்துச்சு, அதை எல்லாருமே திட்டினாங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து கார்த்தி சுப்ராஜ் படம் வரும்போது மொத்த கூட்டம் நின்று பாராட்டுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க நீங்கள்? அப்போ ஏற்கனவே பேசின வார்த்தையெல்லாம் வாபஸ் வாங்குறீங்களா? அப்படி கிடையாதுல்ல. நாம ஒரு தப்பு பண்ணியிருக்கோங்கிறத முதல்ல நாம உணரணும். நம்ம எடுத்த படம் சரியில்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும். அதை உணராம பேசுறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்.